ஓட்டு எலெக்ஷன் இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. எல்லா மக்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன், யோசித்து ஓட்டு போடுங்க ப்ளீஸ். 5 வருஷத்தில் என்ன மாறுச்சு? எதுவுமே மாறலை. யோசித்து போடுங்க, உங்கள் விருப்பம். ஆனால் 5 வருஷத்தில் நல்லபடியாக யாரோ ஒருத்தர் உக்காரணும், நேர்மையான ஆள். அந்த பணத்தை ஆசை அந்த கட்சியில் இருக்கவங்களாம் அந்த பணத்து மேலே தான் ஆசை. ரோடு 6 லட்சம்னு போடுவாங்க. ரோடு 6 லட்சம், அதில் அடிக்கிறது 3 லட்சம் அடிச்சிடுவாங்க. அதில் 6 லட்சம்னு எழுதுவாங்க. ரோடு என்னென்னு இருக்குது அதெல்லாம். ஆட்சி யார் உக்காரணுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னு ஒரே நாள் இருக்குது. சிந்திங்க ப்ளீஸ். இந்த வயசானவங்க அம்மா கூட யோசிங்க ப்ளீஸ். நான் சொல்கிற கடமைக்கு சொல்லிட்டேன். உங்களோட விருப்பம், ஓட்டு போடுற உரிமை உங்களது. யோசித்து போடுங்க. சிஎம்மாக உக்காரணும் யார் 5 வருஷத்தில். யோசித்து போடுங்க. இப்போ நாடு குடிச்சோராக போச்சு. 2 வயசு குழந்தைலேருந்து பாட்டிங்கலேருந்து ரேப் பண்ணுறாங்க. கொஞ்சம் பார்த்து போடுங்க. இந்த ஊரில் மக்களுக்கு பாதுகாப்பு யாருன்னா போலீஸ்கார் தான். ஆனால் பாதுகாப்பே இப்போ போலீஸ்கார், சில போலீஸ், எல்லாம் போலீஸ் சொல்லக்கூடாது, சில போலீஸ் பாதுகாப்பே கொடுக்கறதில்ல. ஒரு கேஸுக்கு நம்ம போனால் போலீஸ்காரங்க எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்க. இது ஒழிக்கணும். அப்புறம் ஒயின் ஷாப்பில் சின்ன பசங்க 18, 17, 14, 15 வயசு பசங்களாம் என் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அந்த கடை பக்கத்தில் 12 வயசு பசங்க மீசை கூட வளரலாதவங்களுக்கு 2 கிளாஸு சிகரெட்டு எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. கண்ணுக்கு நேராக பார்த்துன்னு இருக்கோம். சிந்திச்சு ஓட்டு போடுங்க ப்ளீஸ். நான் பப்ளிக்காக சொல்கிற விஜய் அண்ணனுக்கு தான் போடுவேன். அவர் வந்தாலும் சரி வரலான்னு சரி, நான் ஓட்டு அவருக்கு தான் போடுவேன். நான் கண்டிப்பாக வருவார் நான் சொல்கிறேன். எனக்கு ஆனால் பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. யாருக்கும் நான் இதுமாதிரி நான் பயந்ததில்லை. ஓட்டு எலெக்ஷன் நான் 2 டைம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் தெரியாத போயிருச்சு, மாறிச்சு ஓட்டு ஐடி கார்டு. அதுக்கப்புறம் விஜய் அண்ணனுக்காகவே நான் எழுதி போட்டு வந்துருச்சு ஓட்டு ஐடி கார்டு. இப்போ தான் வந்துருச்சு. அவருக்காக தான் நான் போட்டேன். அவர் எனக்கு படம் பிடிக்கும், அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனால் இவர் அண்ணன் பார்த்துருந்தா கட்சினா எப்படி என்ன ஏதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும்.